வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இப்போ த்ரெட் பைப்பிங் பண்ணுறது, நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு ஃபுல் வாயில் கிளாத்து, அப்புறம் 2x2 கிளாத்து, அந்த மாதிரி கிளாத்தில் எல்லாம் நம்ம ப்ளவுஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ்க்கு த்ரெட் பைப்பிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும், அந்த நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த நெக்கு சைடில் நம்ம எப்படி திருப்பி விடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரவுண்டு நெக்கு, பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ரவுண்டு நெக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்குறேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். இப்போ இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஷோல்டர் பகுதி ஜாயிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது தனித்தனியாக இருக்கும். நம்ம ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு தான் நம்ம பைப்பிங் பண்ணுறது. இப்போ இது ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி. இப்போ ரெண்டையுமே நம்ம ஷோல்டர் பகுதியில் ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ ஷோல்டர் பகுதியில் நம்ம இதில் அடையாளப்படுத்தி விட்டுருக்குறோம், லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்குறேன். அந்த பகுதியில் எப்போதும் போல் 1/4 இன்ச்சு நீங்கள் தச்சு விடலாம். 2 தையல் போட்டுருங்க. ஷோல்டர் பகுதி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் நமக்கு பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் தேவை. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல், லாங் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டீங்க அப்படின்னா கிராஸ் பீஸோட அளவு உங்களுக்கு ஒரே நேராக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கழுத்தோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள அளவுக்கு கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த 2 கார்னரையும் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த தையல் கிராஸில் இருக்கும்போது இந்த பைப்பிங் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடாக நம்ம இதை மடித்து தைக்கலாம். மடித்து தைச்சதுக்கப்புறம் இப்போது ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போதும் நீங்கள் கிராஸ் பீஸ் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எப்படி ஜாயிண்ட் ஆக்குவோமோ அதே மாதிரி இதையும் நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ எல்லாமே ஜாயிண்ட் ஆகினதுக்கப்புறம் இந்த கழுத்தோட வளைவாக வர்ற பகுதியில் எல்லாமே நம்ம லைட்டாக கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு தையல் லைன் தெரியுது பாருங்கள், அந்த லைனில் தான் நம்ம த்ரெட்டை வைக்கணும். அப்படியே அந்த கிளாத்தை நீங்கள் அடிப்பக்கமாக இப்படி திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்படியே மேலே இருக்கிற கிளாத்தை அந்த த்ரெட்டுக்கு மேலே அப்படியே நீங்கள் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டோட அளவுக்கு பைப்பிங் இருக்கும். இப்போ இதில் நான் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சின்ன மிஷினாக இருந்தால் நீங்கள் டபுள் ஃபுட்லேயே தைக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நம்ம தைக்கிற பைப்பிங் தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக தான் இருக்கும். இப்போது சின்ன மிஷின், பெரிய மிஷின் எல்லா மிஷினுக்குமே சிங்கிள் ஃபுட் கிடைக்கும், வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் அந்த ஃபுட் த்ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக வச்சுட்டு தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தைச்சி விடும்போது தையல் பைப்பிங்கில் படாத அளவுக்கு தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு அப்படியே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு பைப்பிங் பண்ணுங்கள். இப்போது பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம 2ஆவதாக ஒரு தையல் நம்ம போடணும். அதை தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போடணும். இப்போ ஒரு ஃபுட்டோட அளவுக்கு இன்னொரு தையல் நம்ம போடணும். உள்பக்கம் கொஞ்சம் கிளாத் இருக்குது பாருங்கள், அதுக்கு நம்ம இன்னொரு தையல் போட்டோம்னா சரியாகும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கழுத்தோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி கை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிருங்க. ஒரு கை வச்சு அப்படியே நீங்கள் திருப்பி விடுங்க. அந்த நெக்கோட வளைவு பக்கம் மட்டும் திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவு எல்லாமே நல்லா வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய பகுதியில் எல்லாமே நீங்கள் சும்மா விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பேக் சைடு வரும்போதும் அந்த கழுத்து வளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த சைடில் அந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிட்டு ஒரு கை வச்சு இன்னொரு பக்கம் அந்த கிளாத்தை அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க.
பாருங்கள், நல்லா கழுத்தோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி கீழே உங்களுக்கு உள்பக்கமாக இருக்கிற கிளாத் வந்து ரெண்டாவதாக தையல் விழும்போது அந்த நெக்கு வளைவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அடிப்பக்கம் நல்லா பதிஞ்சிருக்கும் போது தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வருது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ளவுஸோட கழுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உள்பக்கம் இருக்கிற கிளாத்தும் உங்களுக்கு நல்லா அதில் செட் ஆகியிருக்கு. இப்போ இந்த பைப்பிங் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத் வைக்காமல் பைப்பிங் பண்ணுற மெத்தடு, இந்த கழுத்தோட வளைவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி இப்போ நார்மல் பைப்பிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரஃப்பாக ஒரு கிளாத்தில் நீங்கள் எடுத்து அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நெக்கு மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த வளைவு எல்லாமே நீங்கள் சும்மா ஒரு சதுரமான ஒரு கர்ச்சிப் அளவுக்கு நீங்கள் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஒரு நெக்கு மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த த்ரெட் பைப்பிங் வந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ப்ளவுஸில் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.